ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம குவெஸ்டிசம் மான்கா தான் பார்க்க போறோம். அன்னைக்கு பீச்சில் ட்ரிப்பை முடிச்சுட்டு ஹீரோ நிம்மதியாக தூங்குற நேரத்தில் அந்த க்ளவுட் காப்பி திடீர்னு அங்கே சமனை அவன் கன்னத்திலே ஒரு அறை வைக்குது. என்ன பிரச்சனை, ஏன் இப்படி திடீர்னு வந்து பயமுறுத்துற நம்ம கேட்டதுக்கு, இந்த நார்த்தன் டேட்டரில் இருக்கிறதுலே பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் செகண்ட் இன் கமாண்ட் அவன் ஹாருவை தேடி வந்தான். நான் மாட்டிக்கிட்டேன். அவன் என்னை பார்த்து நான் ஹாரு தான், ஆனால் ஹாரு இல்லைன்னு சொல்லிட்டு போனான். நான் மாட்டிக்கிட்டேன், நீங்களும் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் பாஸ்னு க்ளவுட் சொல்கிறப்ப ஹீரோ உறைஞ்சு போயிட்டான். இவன் அப்படி சொன்னதுக்கு என்ன மீனிங்? ஒருவேளை இது க்ளவுடுங்கிறது அவனுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடியே க்ளவுட் யூஸ் பண்ணுற யாரோ ஒருத்தங்களை இவன் பார்த்துருக்கானா? ஒருவேளை அவனுக்கு மட்டும் நான் ஹாருவை ரெக்ரூட் பண்ணிட்டேன், அவனுக்கு பதிலாக டூப்ளிகேட் வச்சிருந்தேன்னு தெரிஞ்சா அவங்க லீடர் என்னை நோக்கி ஒரு யுத்தம் தடுக்கிறதுக்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கும். என் கதை இன்னைக்கு முடிய போதும். ஹாரு எங்கடான்னு ஹீரோ கத்துற நேரத்தில் அந்த பீச்சில் ஹீரோவும் ஹாரு தங்கச்சி ஒரு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஹாரு மேலே ஏறி உட்காந்து ஹீரோவோட தங்கச்சி உண்மையை சொல்லு, நீ ஒரு ஆணா இல்லை பொண்ணான்னு கேட்டிருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோவோட தங்கச்சியும் ஹாருவும் பீச்சில் நைட் டைம் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப ஹாருக்கு எப்படி கடலை போடுறதுனே தெரியாமல் எப்படியோ சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்கான். பட் ஹீரோ தங்கச்சி எடுத்ததும், எனக்கு இந்த ட்ரிப்புக்கு வரதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் இந்த ட்ரிப்புக்கு வந்த காரணம் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுனால மட்டும்தான். உண்மையை சொல்லு, நீ ஒரு ஆணா இல்லை பொண்ணான்னு கேட்குறா. இந்த கேள்விக்கு ஹாரு மைண்டில் ஓடின முதல் விஷயம் லுக்கிசமில் வர ஜோஹனும் அவனோட அம்மாவும் தான். ஜோஹன் பேக் ஸ்டோரின்னு முடிஞ்சா தனியாக ஒரு காம்பிலேஷன் சாப்டர் போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு முடி வெட்டுறவங்க இருக்காங்க. ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க. அவங்களுக்கு சடனா கண்ணு தெரியாம போயிருச்சு. அவங்க எப்போ முடி வெட்ட முடியாம ஆனாங்களோ, அதுலேருந்தே நான் ஹேர் கட் பண்றத நிறுத்திட்டேன். அதனால தான் இப்ப லாங் ஹேர் வளர்க்குறேன் பொண்ணு மாரி. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க சீக்கிரமாவே குணமாயி என்னோட முடிய வெட்டுவாங்கன்னு சொல்றான். அப்ப நிஜமாவே அவன் ஆம்பள தான் போல. கொஞ்சம் விட்டிருந்தா இவன என் கிரஷ் லிஸ்ட்லயே சேர்த்திருப்பேன். ஜோஹனும் இவனும் ஒரு விதத்துல சொந்தக்காரங்க முறை வேணும்னு கூட கேள்விப்பட்டேன். ஜோஹனோட அம்மா திருப்பி வர வரைக்கும் இவன் அவன் முடியையே வெட்டிக்க மாட்டேங்கிறத ஒரு சபதம் மாதிரியே ஃபாலோ பண்றான். இதை கேட்டதுமே ஹீரோவோட தங்கச்சி ஹாருவை தள்ளி விட்டு அவன் மேலே ஏறி உட்காந்து கடைசியா ஒரு தடவை கேட்கிறேன், நீ ஒரு ஆணா இல்லை ஒரு பொண்ணான்னு சீரியஸா கேட்குறா. இதுக்கு மட்டும் மறுபடியும் நான் ஆண்னு பதில் மட்டும் சொல்லியிருந்தான் விட்டுருந்தா இவனை தூக்கிட்டே போயிருப்பா போல. பட் கடைசி நேரத்தில் அந்த இடத்துல ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். ஹாரு, நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் இவன் கத்திக்கிட்டே வரப்ப இவன் ஹீரோவோட தங்கச்சியை தள்ளி விட்டு, என்ன பிரச்சனை, அந்த ஈஸ்ட் ஸ்கூல் நம்மளை துரத்திட்டு இங்கே வர மாட்டாங்களான்னு கேட்குறப்ப, அதை விட பெரிய பிரச்சனை இது. நார்த் ஸ்கூலுக்கு அங்கே இருக்கிறது உண்மையான ஹாரு இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அந்த செகண்ட் இன் கமாண்ட் டேனியல் அவன் ஒன்றை தேடி இங்கே வந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் அந்த ரூமில் எல்லாரும் ஒன்றா கூடுறாங்க. உனக்கும் அந்த டேனியலுக்கும் என்ன தான் சம்மந்தம்? இது நம்ம லொக்கேஷனில் வர டேனியலில், அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எதுக்காக இந்த நார்த் டெரிட்டரியோட செகண்ட் இன் கமாண்டே நேராக ஒன்றை தேடி வரான்? உங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் தான் என்னன்னு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அவன் எதுக்கோ தயங்கிக்கிட்டே, நான் வேணா அடுத்த தடவை சொல்லவா, இப்போ இதை பற்றி பேச வேணாமேன்னு சொல்கிறான். ஆனால் ஹாஜுன் இந்த இடத்துல நீ சொல்லியே ஆகணும்னு முன்னாடி வந்து இவளை கட்டாயப்படுத்துகிறப்ப நம்ம ஹீரோ உள்ள பூந்து தடுக்கிறான். ஒருவேளை இதை பற்றி பேச அவனுக்கு கஷ்டமாக இருந்தா இதை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் ஹாஜுனும் பேசிக்கிட்டு இருக்கப்ப எப்படி அவனை நான் சமாளிக்கிறதுன்னு தான் பேசுகிறான். ஹீரோ மைண்டில் ஓடுறதுலாம் அவனை நல்லபடியாக நான் பேசி அனுப்பிடுவேன்னு நினைக்கிறான். அவன் பேரை பற்றியா, டேனியல், ஏதோ சர்ச்சில் வேலை செய்கிற பையன் மாதிரி இருக்குல்ல, கண்டிப்பாக அவன் நல்ல பையனாக தான் இருப்பான்னு பேசுகிறப்ப, அவன் தான் இருக்கிறதுலே மோசமான டெரிட்டரியோட செகண்ட் இன் கமாண்ட். அவனுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய கிளப்பையே வச்சு நடத்துகிறான். ஆனால் நம்மால் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். இதே நேரத்தில் ஒரு கடற்கரையில் இயானும் குக்ஜாவும் ஒன்றா நடந்து போகிறப்ப கடலை போட ட்ரை பண்ணுறான். எப்போ இருந்து நீ ஸ்வாடை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு கேட்டதுக்கு, இதை நான் யூஸ் பண்ணி ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு பதில் சொல்கிறான். நான் பழி வாங்க வேண்டிய ஆளுங்க சில பேர் இருக்காங்க. எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் ரொம்பவே பலவீனமான ஒருத்தியாக இருக்கதால இந்த ஸ்வாடை கையில் எடுக்க ஆரம்பித்தேன். இதோட நான் யாரையுமே நம்ப மாட்டேன். உன்னையும் தான் குக்ஜாவை பார்த்து சொல்கிறான். ஆனால் அப்போ கூட நம்மால் கூட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறான். இவ ஷாக்காய் நிற்கிற இடத்துல அவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய அலை அடிக்கிறப்ப இவன் போய் அவளை கவர் பண்ணி நினைக்கிறான். உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த நம்பிக்கையை நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறான். இதே நேரத்தில் அந்த எக்கு தனியாக உட்காந்துருக்கப்ப அவன்கிட்ட பழைய லீடர் சியோ கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. நீ அங்கேயே வெயிட் பண்ணு, சீக்கிரமாக நான் நீ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். இங்கே சியோ குஞ்சிகாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நிஜமாவே நீ அந்த எக்கை நம்புறியான்னு ஜிஹா கேட்டதுக்கு, கண்டிப்பாக நம்புகிறேன். நாங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. எங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஸ்ட்ராங். அதனால் அவன் சூஹியான் கிட்ட போய் சேரதுக்கு காரணமே இல்லை. இன்னமே அவன் எனக்கு தான் லாயலாக இருக்கான்னு பேசுகிறான். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு தகவல் சொல்கிறவன் ஒருத்தன் வேகமாக இங்கே ஓடி வந்து இந்த நார்த் டெரிட்டரியோட டேனியல் செகண்ட் இன் கமாண்ட் அவனே நகர ஆரம்பிச்சிட்டான்னு சொல்கிறப்ப, அவன் சூஹியானை மீட் பண்ண தான் போயிருக்கான்னு சொல்கிறான். ரைட்டு, நம்ம அவனுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குது வேஸ்ட்டு போல். அவனோட கதையை சீக்கிரமாகவே முடிக்க போகிறானுங்க. அந்த நார்த்துக்கிட்டே ஏதோ அம்புழுத்து வச்சிருக்கான்னு இவனுக்கு கூலாக ஆரம்பிச்சிடானுங்க. இங்கே இந்த டேனியல் சூஹியான் இருக்க ரூமை நோக்கி தான் நடந்து வரான். ஒரு ஸ்கூலோட லீடர் சூஹியான், அப்புறம் அவனுக்கு கீழே பார்க்க ஹாரு மாதிரியே இருக்க இன்னொரு பையன். இந்த கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும் போல். நானே நேரில் போய் அவங்கள மீட் பண்ணுறேன்னு டேனியல் நடந்து போகிறப்ப அந்த வழியை மறைச்சு ஹாஜு நிற்கிறான். இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஏற்கனவே பழக்கம் இருக்கும் போல். நான் சூஹியானை பார்க்க போகிறேன்னு இவன் சொல்கிறப்ப, ஒருவேளை உனக்கு அவனை பிடிக்கலாட்டி என்ன பண்ணுவேன்னு இவன் கேட்டதுக்கு, டேனியல் நான் அவனை கொன்னுருவேன்னு சொல்கிறான். அப்படி இருந்தால் என்னால் உன்னை போக விட முடியாதுன்னு அவனோட வழியை மறைச்சு நிற்கிறான் ஹாஜுன். இங்கே பீக்கிங் எபிலிட்டியை நமக்கு யூஸ் பண்ணி காட்டுறாங்க. இந்த டேனியலோட எபிலிட்டி சிஸ்டமில் கூட மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு இவன் ஸ்ட்ராங்கான ஒருத்தனாக இருக்கான் போல்.
நீ இந்த சூஹியான் கிட்டயே தோத்து போயிருக்க. என்கிட்ட சண்டை போட போறியான்னு இவன் நக்கலா கேட்டதும், சிஸ்டம் ஹாஜுன் அவேக்கன் ஆயிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுது. இவங்க 2 பேருமே பாக்ஸர்ஸ் மாதிரி தெரியுது. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறப்ப, டேனியல் இவனோட மொத்த பஞ்சுல இருந்து மிஸ் ஆகுறான். ஏற்கனவே ஒரு தடவ இவங்க 2 பேருமே சண்டை போட்டுருக்காங்க. 2 பேரும் ஈக்குவலா இருந்த மாரி இருந்திருக்கு. பட் இப்போ அவன் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறப்ப, இவனோட ஃபைட்டிங் ஸ்டைல் ஒரு ப்ரோ பாக்ஸர் அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கு. ஹாஜுனால இவனுக்கு எதிரா நிக்க கூட முடியல. மொத்தமா இவன நாக் அவுட் பண்ணிட்டு முன்னாடி இவன் நடந்து போறப்ப, ஹாஜன் இவனுக்கு பின்னாடி மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிறான். நிஜமாவா? ஹாஜன் ஒருத்தனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சண்டை போடுறானா? இதெல்லாம் உன் மூஞ்சிக்கு செட்டே ஆகல ஹாஜன். எப்பயும் நீ சுயநலமா தான் இருக்கணும். உனக்காக சண்டை போட ட்ரை பண்ண அதான் உனக்கு செட் ஆச்சு. இந்த மாதிரி வேற யாரோ ஒருத்தங்களுக்கு சண்டை போடுறப்ப நீயே வேறவங்க மாதிரி இருக்கன்னு தான் பேசுறான். எதுக்கு அங்க இந்த சூஹியானுக்காக உன்னையே நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு அந்த ஹாஜன் கிட்ட கேட்டதுக்கு அவன் ரொம்பவே டிரான்ஸ்பரண்டான ஒரு பர்சன்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு இந்த ப்ரைடுன்னு ஒன்று இருந்ததே கிடையாது. ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ கேவலமான மெத்தடை வேணா அவன் யூஸ் பண்ணுவான். பட் இருந்தாலும் கூட அவன் உங்களை விட ரொம்பவே சிறந்தவன்டா. அவனை சார்ந்த யாரையாவது ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இவன் நினச்சானா அவனுக்கு லாபம் கிடைக்குதா நஷ்டம் கிடைக்குதான்னு பார்க்காம அவன் ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக சண்டை போட ஆரம்பிச்சிருவான். யோசிச்சப்ப என் மனசில் தோணுது ஒரே விஷயம் தான். அவனை மாதிரி ஒருத்தன் ஒரு கேங்குக்கு ஹெட்டாக இருந்தா அவனுக்கு கீழே நான் மெம்பராக இருக்கிறதுல எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினச்சேன். இவன் ஃபைட்டிங் ஸ்டைலை மாற்றிட்டு கைசில இறங்குறான். இங்கே ஹீரோ கிட்ட அவன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இதே நேரத்தில் ஃபோன் பண்ணி என்ன ஆனாலும் அவன் கூட சண்டையே போட்டுறாதீங்கன்னு சொல்கிறான். அந்த டேனியல் இருக்கானே ஒரு மான்ஸ்டருங்கிற வார்த்தைக்கு மீனிங்கே அவன் தான். அந்த சியோக்கை தோக்கடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஞாபகம் இருக்கா? டேனியலுக்கு கீழே இருக்க சின்ன சின்ன அடியாளுங்க கூட இந்த சியோக் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவனுங்களோட லீடர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான்னு யோசிச்சுப்பாரு. ஒன்ஸ் அவன் மேலே நீ கை வச்சுட்டேன்னா இந்த நார்த் இதில் தலையிடணும்னு அவசியமே இல்லை. அவன் பொறுத்தனாவே நம்ம மொத்த டேட்டரையும் காலி பண்ணுற அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கானவன் பேசுகிறான். ரைட்டு, முதல்ல நம்ம ஹார்வை ஒழிச்சு வைக்கலான்னு டேபிள் கடியில் அவன் ஹார்வை தேடிக்கிட்டு இருக்கான். பட் டேபிள் கடியில் இவன் கேமரா ஸ்கேலை யூஸ் பண்ணுறப்ப எந்த டேனியல் மேலே கையை வச்சிடக்கூடாதுன்னு இவனுக்கு கிளாஸ் எடுத்தாங்களோ அதே டேனியல் கூட ஹாஜன் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கேமரா ஹீரோ கணக்கு மட்டும்தான் தெரியும். என்னடா விட்டத்தை பார்த்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு எதுவும் ஹாலுசினேஷன் வந்துருச்சான்னு கோக்ஜா இந்த இடத்துல குழம்பி போய் நிற்கிறான். டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீ ஹார்வை கூட்டு போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ, நான் ஒரு முக்கியமான பிரச்சனையை பார்த்துக்கிறேன். ஹீரோ கிளம்புறப்ப இவன் கேசி மூவ் யூஸ் பண்ணி கூட செம்மையா ஆடி வாங்குறான். ஹாஜன் மனசில் ஓடுறது இப்படி ஒரு மான்ஸ்டரை என்னோட ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறதுக்கு விடவே கூடாதுன்னு நினைக்கிறான். இது எங்கேயே ஹோல்ட் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறான். பட் அதுக்குள்ளே இவனோட கதை முடிஞ்சிருச்சு. இவன் நாக் அவுட்டை கீழே விழுந்து கிடக்கிறப்ப போதும் நிறுத்திக்க ஹாஜுன், இவ்வளோ கஷ்டப்படுற நீங்கிறது கூட அங்கே உன்னோட நண்பர்களுக்கு தெரியாது. இப்போ நீ ரெஸ்ட் எடுக்கிற நேரம்னு பேசுகிறப்ப ஹாஜுன் நாக் அவுட் ஆகி விழுந்திருந்தா கூட கண்ணை திறக்கிறான். இப்போ இவனை பார்க்கறதுக்கே ஒரு பேய் மாதிரி இருக்கு. இது அவேக்கன் ஆகிறதுக்கு முன்னாடி சிஸ்டம் பண்ணுற ஒரு வேலை தான். இப்போ இந்த ஜீஹாவும் சியோக்கும் ஹாஜுனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஹாஜுன் உன்கிட்ட தோத்து போயிருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஜீஹா அவனை பற்றி பேசுகிறப்ப அந்த ஹாஜுன் கிறுக்க இருக்கானே அவன் போன தடவை ரொம்ப ஃபோக்கஸ்டாக இல்லை, அவ்வளோதான் ஏதோ ஏனாதானான்னு சண்டை போட்டான். அவனை மாதிரி ஒரு ஆள் மட்டும் சீரியஸாக சண்டையில் இறங்கணும்னு நினச்சான்னா இந்த 4 டெரிட்டரியுமே அடங்கின மொத்த கேங் பக்கையும் தலைகீழாக திருப்பி போட்டுருவான்னு பேசுகிறப்ப இங்கே டேனியல் இப்பையும் கிளம்ப பார்க்குறான். பட் நம்ம ஆள் மறுபடியும் பின்னாடி எந்திரிச்சு நிற்கிறான். இந்த தடவை இவன் கிட்ட இருந்து வர ஆறாவே வேற மாதிரி இருக்கு. இவன் அவேக்கன் ஆகிற மாதிரி தெரியுது. பட் அதுக்கு டைமே கொடுக்காம ஒரே பஞ்சில் இவனை பறக்க வச்சு நாக் அவுட் பண்ணிட்டான். ஹாஜன் அவேக்கன் ஆகுறது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சிஸ்டம் காட்டுது. இந்த இடத்துல அந்த டேனியலுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா கதை எவ்வளோ வேணா மோசமாக மாறி இருக்கலான்னு. அதனால தான் இவனால் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சிச்சோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த சண்டையை முடிச்சிருக்கான். இந்த நேரத்துக்கு ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டான். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து அவன் கடுப்பாய் டேனியலை பஞ்ச் பண்ண பாயிரப்ப இவன் ஒரே கிக்கில் அவனை பறக்க விட்டான். பட் இதுக்கு முன்னாடி இவன் வாங்கின மொத்த அடியபடியும் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஹீரோ சுயநினைவிலே இல்லை, ஜஸ்ட் எந்திரிச்சு நிற்கிறான், அவ்வளோதான். அவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்க எதையுமே இவனால் பார்க்க முடியல. அந்த டேனியல் இவன் முன்னாடி வந்து நீ தானே சூஹியான், இந்த மொத்த கேங் பக் டெரிட்டரி ஒன்றா சேர்த்து உனக்கு கீழே கொண்டு வரப்போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா, இன்னைக்கே உன்னோட கதை முடிஞ்சிருச்சுன்னா அப்பயே உன்னால் இதை பண்ண முடியுமாடான்னு கேட்குறான். வழக்கமாக இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சிஸ்டம் கோஸ்ட்டு கொடுக்கும் அவனுக்கு எதிரில் இருக்கவரை தோக்கடிக்கணும்னு. பட் இப்போ அந்த சிஸ்டமே ஜஸ்ட் இவன் கிட்ட இருந்து உயிர் பொழைச்சிரு, அவ்வளோதான் உனக்கு ரிவார்டாக ஒரு கோல்டு கார்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. நம்ம ஆளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, கேப் விடாமல் இவனுக்கு அடி விழுது. நம்மால் இதெல்லாம் வாங்கிட்டு எந்திரிச்சு நிற்க கூட முடியாத மாதிரி கிடக்கான். அந்த டேனியல் இவன் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இறந்து போயிட்டியா, இது கொலைக்கே சாயிலன்னு பார்த்துட்டு இவன் கிட்ட மூச்சு இருக்குப்பா, என்ன அவன் சாகலன்னு பார்த்துட்டு மொத்தமாக இவனை முடிக்க ட்ரை பண்ணுறான் போல. சிஸ்டம் ஒரு வார்னிங் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது, ஒருவேளை இந்த கொஸ்டில் நீங்கள் தோற்று போயிட்டா சிஸ்டம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்த மொத்த ரிவார்ட்ஸ் ஃபைட்டிங் ஸ்டைல் ஸ்ட்ரென்த்னு எல்லாமே காணாமல் போயிடும்னு. டேய், இந்த கொஸ்டில் தோற்ற இவன் செத்தே போயிடுவான்டா. இவன் ஃபைட்டிங் ஸ்டைல் வச்சு அதுக்கப்புறம் என்னத்தை பண்ணுறது? இவன் ஒரு ஆக்ஸ் கிக்கப் பண்ணி இவனை காலி பண்ண ட்ரை பண்ணுறப்ப கடைசி நேரத்தில் ரெக்கவரி பீனை சாப்பிட்டாங்கிறது எஸ்கேப் பார்க்குறான். ஒருவேளை நான் இதிலிருந்து தோத்துட்டா இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச மெமரிஸ், இந்த சிஸ்டம் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாழ்க்கை எல்லாமே காணாமல் போயிடும்னு நினைக்கிறான் ஹீரோ. அவன் கிட்ட இருக்க பாக்ஸிங், ஓல்டு ஸ்டைல், டேக்வான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறான். பட் அவன் கிட்ட எதுவுமே வேலை செய்யல. எவ்வளோ ஏன் அவன் கண்ணை குத்தலான்னு கூட ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் அதுலேருந்து கூட எஸ்கேப் பார்க்குறான். ஓவர் வீட்டையும் ஸ்கை ராக்கெட்டையும் சேர்த்து யூஸ் பண்ணி பழைய ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கேமில் வர மாதிரி ஒரு மூவி யூஸ் பண்ணுறப்ப அவன் சிம்பிளாக இவன் காலை பிடிச்சி தரையிலே அடிக்கிறான், துணி துவைக்கிற மாதிரி. இவன் டோட்டலாக அவனை காலி பண்ணி அவன் மேலே காலை வச்சு உன்ன மாதிரி பசங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காதுடா.
அதுவும் உன்னை சுத்தமா பிடிக்கல. கண்கள் ஆக்ரோஷமா இருக்க உன்ன மாரி ஆளுங்க ஒன்ஸ் தோத்து போயிட்டா, திருப்பி அப்படியே போயிற மாட்டாங்க. திருப்பி வருவாங்க. அதனால உன்ன டோட்டலா காலி பண்ணா தான் இந்த பிரச்சனைய முடிக்க முடியும். இப்படிலாம் அவன் பேசுறப்ப, ஆனா எனக்கு உன்ன பிடிச்சிருக்குடான்னு சூஹியான் பேசுறான். லிட்டரலி இவன கொலை பண்ணவே ட்ரை பண்றான் எதிர்ல இருக்கவன். பட் கடைசி நேரத்துல கிளவுட் காப்பி தன்னைத்தானே சமன் பண்ணி ஹீரோவ காப்பாத்துது. ஒரு ஸ்பிளிட் செகண்ட் உங்களுக்கு டைம் வாங்கி தரேன். அதனால அந்த கேப்ல நீங்க ஓடி போயிருங்கன்னு அத சொல்றப்ப, இந்த கிளவுட் காப்பி அவன் கழுத்த பிடிச்சு மேல தூக்கி தரையில அடிக்கிறான். ஹீரோ அந்த டைம் யூஸ் பண்ணி ஓடி போவான்னு பார்த்தா, அவன் அந்த ஸ்லைம்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த ஒரு வாள் எடுத்திருக்கான். ஒரு வுட்டன் ஸ்வார்டு. இவன் கிட்ட களி ஏர்னஸ்னு ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்கு. அத வெப்பனை யூஸ் பண்ணி சண்டை போடுற மாதிரியான ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல். ஸோ அவன் கையில ஒரு ஸ்வாடே இருந்துச்சுன்னா, அது இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். இந்த கிளவுட இவன் அடிச்சத பார்த்து செம்ம கடுப்பா ஏர்ல ஜம்ப் பண்ணி இவன டோட்டலா காலி பண்ண ட்ரை பண்றப்ப, இவன் அந்த ஆங்கிள்ல கூட மிட் ஏர்ல ஹீரோ ஈஸியா டாக்கிள் பண்றான். இவன் கிளவுட் காப்பி பக்கத்திலேயே நாக் அவுட் ஆன மாதிரி விழுந்து கிடக்குறான். நிஜமாவே அவன் ஒரு மான்ஸ்டர் தான் போல. அந்த கிளவுட் இந்த நேரத்துல ஃபார்ச்சூன் பவுச்சை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஹீரோ போன தடவை புதுசா கிடைச்ச ஒரு பிளாட்டினம் கார்டை அன்லாக் பண்ணாமே வச்சிருந்திருப்பான். அதான் அந்த ஃபார்ச்சூன் பவுச். இதை யூஸ் பண்ணா ஏதாவது ஒரு எபிலிட்டி இவனுக்கு எஸ் ரேங்க்குக்கு போயிரும் நோட்டிஃபிகேஷன்ல எழுதியிருக்கு. ஸோ ஏதோ ஒரு எபிலிட்டி ஹீரோக்கு இருக்கிறதுலே டாப் ரேஞ்சுக்கு போயிருச்சுன்னு காட்டுது. இருந்தாலும் இந்த டேனியல் அடிக்கிறது நிறுத்தவே இல்லை. கிளவுட் ஹாஜுனை இருக்கிற மொத்த பேரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்து இவனால எதுவுமே பண்ண முடியல. போதும் நிறுத்துறா, நீ தான் ஜெயிச்சிட்டல, இன்னும் எதுக்காக எங்களை காயப்படுத்துறன்னு இவன் ஒரு சிம்பத்தட்டிக்கான ஸ்டேஜில் இருக்கான். இப்போ என் தோல்வியை ஒத்துக்கிறேன், இதோட நிறுத்திட்டு எங்களை விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுன்னு சூஹியன் கெஞ்சிருப்ப. உன் வாயில இருந்தானே அந்த வார்த்தையை சொன்ன, மொத்த கேங் பக்கையும் நான் தான் மொத்தமாக யுனைட் பண்ண போறேங்கிற வார்த்தையை இப்போ இதுலேருந்து பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைக்கண்ணா. உன் கதை முடிஞ்சா மட்டும்தான் நீ சொன்ன வார்த்தைகளும் இங்கே முடியும். இன்னைக்கு உங்கள் சதன் டெரிட்டரியோட கதையை மொத்தமாக முடிக்க போகிறேன்னு அவன் பேச வில்லத்தனமாக வச்சுட்டு பேசுகிறப்ப, ஹீரோட மற்ற ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்கேருந்து அவங்க எல்லாரையும் ஓடி போக சொல்கிறான் ஹீரோ. நம்மளால் இதை ஹேண்டில் பண்ணவே முடியாது, இது நம்ம தலைக்கு மீறின காரியம்னு இவன் அதே இடத்துல அழுக ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ கணக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸில் அடி வாங்கி விழுந்து கிடக்கிற மாதிரியான ஒரு இமேஜினேஷன் வந்துட்டு போகுது. இவனால் இவன் நண்பர்கள் காயப்பட்டா இவனால் தாங்கிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறான். லாஸ்ட் டைமில் இவன் அவேக்கன் பண்ண ஒரு எஸ் ரேங்க்கில் இருக்கிற எபிலிட்டி, அது இவனோட பொட்டன்ஷியல். ஹாஜுனுக்கு பொட்டன்ஷியல் அதிகமாக தான் இருக்கும், பட் கூக்ஜாவோட பொட்டன்ஷியல் இன்னும் அதிகமாக இருக்கும். உங்கள் 2 பேரோட ஸ்ட்ரென்த்தில் ஹாஜுனோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தாலும் கூக்ஜா அவனோட ஸ்ட்ராங்காக இருக்கான். ஏன்னா புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, பொட்டன்ஷியல் ஹாஜுனுக்கு 50 மார்க்கில் இருக்குன்னா இவனோட பொட்டன்ஷியல் அதிகரிக்காது. இவனோட ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறப்ப டாப் ஸ்ட்ரென்த்தில் 100 தான் இருக்கும் அவனோட டாப் ஸ்ட்ரென்த்தே. கூக்ஜாவோட பொட்டன்ஷியல் ஆல்ரெடி 100க்கு 100 இருக்கிறதுனால அவனோட டாப் ஸ்ட்ரென்த் 50ல் இருந்தாலே ஹாஜுனோட டாப் ஸ்ட்ரென்த்தில் இருக்க 100க்கு சமம். அது பொட்டன்ஷியல்ங்கிறது தான் அவங்களோட மேக்ஸிமம் ரேஞ்ச் மாதிரி வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே இருந்தே அவங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். இங்கே சூஹியான் அவனோட பொட்டன்ஷியல் அதிகப்படுத்தியிருக்கான். ஸோ இவனோட பொட்டன்ஷியல் இப்போ அவேக்கன் ஆயிருக்கு. வழக்கமாக இவனோட டீமில் இருக்க கூக்ஜா, ஹாரு இந்த மாதிரி மற்ற மெம்பர்ஸ் தான் அவேக்கன் ஆகும். இப்போ ஹீரோவே அவேக்கன் ஆயிருக்கப்ப இவனை சுற்றி இருக்க ஆறாவே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பசங்க மேலே கை வைக்காதடா, அவங்க என்னோட குழந்தைங்கன்னு சூஹியான் ஒரு சைக்கோ மாதிரி பேசுகிறான். இப்போ இவன் ஸ்டேட்டஸ் பாரை பார்த்தா டாப் ரேங்க்கில் இருக்க ஒரு ஃபைட்டர் மாதிரி இருக்கான். சூஹியானோட கண்ணோட கலரே வித்தியாசமாக இருக்கிறப்ப எதிரில் இருக்கவன் கரெக்டாக கேட்குறான், போகிறதுக்கு வேற வழியே இல்லாமல் கார்னர் பண்ணப்பட்ட ஒரு காட்டு மிருகம் மாதிரி நீ மாட்டிக்கிட்டியாடான்னு. நிஜமாவே ஹீரோ இப்போ யூஸ் பண்ணியிருக்க 2 நர்சர் கார்டில் ஒன்று வைல்டு பவர். 5 நிமிஷத்துக்கு காட்டில் இருக்க ஒரு மிருகம் மாதிரி இவன் சண்டை போடுவான். இன்னொரு கார்டு அவனுக்கு எதிரில் இருக்க ஆப்போனண்ட்டை பொறுத்து இவனோட ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டி மாறும். இந்த இடத்துல இவன் ஒரு வீசல் மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இது கிரிப்புள்ள மாதிரியான ஒரு உயிரினம். எதில் இருக்கவன் ஜஸ்ட் மிஸ், இல்லாட்டி அவன் மூஞ்சில 3 கோடை போட்டுருவான். கடைசி நேரத்தில் அதுலேருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். இந்த ஸ்பீடை பார்த்த டேனியலே ஷாக் ஆகிட்டான். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் தான். ஹீரோ படு வேகமாக நகத்தெல்லாம் வச்சு அவனை புரண்டி அடுப்பில் காதெல்லாம் கடிச்சு பிச்சுட்டான். எதில் இருக்கவன் சண்டை போடுறப்ப அதுலேருந்தும் மிஸ் ஆகி அவனோட டேக்வானையும் இவனோட வைல்ட்னஸையும் சேர்த்து சண்டை போடுறான். அப்பவும் இவனுக்கு அடி விழுது. பட் இந்த தடவை இவன் அசராமல் இருக்கான். இவனெல்லாம் வேடிக்கை பார்க்குறவனோட ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக கூக்ஜா, நானும் இந்த சண்டையில் கலந்துக்கிட்டு அவனுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துக்கு பக்கத்தில் கூட என்னால் நெருங்க முடியாதுன்னு அவன் பேசுகிறப்ப அவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது ஹீரோவே இல்லை, அவனோட உருவத்தில் ஏதோ ஒரு காட்டு விலங்காக சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த டேனியல் எதுவுமே பண்ண முடியாமல் தன்னைத்தானே டிஃபெண்ட் பண்ணிட்டு அதே இடத்துல நிற்கிறப்ப ஹீரோ மனசில் ஓடுறதுலாம் அவன் ஃப்ரெண்ட்ஸோட இவன் ஸ்பெண்ட் பண்ண மெமரிஸ் தான். இவங்களெல்லாம் நான் என்ன ஆனாலும் காப்பாற்றியே தீருவேன்னு நினைக்கிறான். மொத்த உலகமே இவனை புள்ளி பண்ண ஆரம்பித்தப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு கிடைச்ச முதல் செட் ஆஃப் நண்பர்கள் இவங்க தான். இவங்க 2 பேர் மேலே மட்டும் எனக்கு ஒரு கண்ணு இருக்குது, இவங்க மேலே எனக்கு லைட்டாக சந்தேகமாக தான் இருக்குன்னு இப்போ கூட இவங்கள பற்றி பேசினான். இவங்க எல்லாரும் என்னோட குழந்தைங்க மாதிரி. இன்னொரு டைமண்ட் கார்டை யூஸ் பண்ணுறான், அது ஸ்டன் ஃபிஸ்ட். இதை யூஸ் பண்ணி ஆப்போனண்ட் அட்டாக் பண்ணால் 3 செகண்ட் அவனால் அசையவே முடியாது. அவங்க என்னோட மக்கள், அவங்க மேலே நீ கை வைக்கலான்னு நினைக்காதடான்னு ஹீரோ எதிரில் இருக்கவன் மேலே அவனோட ஸ்டன் ஃபிஸ்ட்டை யூஸ் பண்ண போகிற நேரத்தில் சிரிச்ச முகத்தோடு அவன் இதுலேருந்து எஸ்கேப் ஆகி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவ்வளோ நேரம் இவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது அவனோட ஸ்ட்ரென்த்தில் பாதி கூட இல்லை. இப்போ தான் அவன் உண்மையாகவே சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஹீரோக்கு டைமே கொடுக்காம இவனை டோட்டலாக நாக் அவுட் பண்ணுறப்ப இவனோட நண்பர்களும் இவனை காப்பாற்ற பாயிறாங்க. இந்த இடத்த கிராஸ் பண்ணுற கேப்லேயே அவங்க மொத்த பேர் இவன் நாக் அவுட் பண்ணுறான். அதில் எக்கும் ஒருத்தன். நினச்ச மாதிரியே சூஹியான் ஸ்ட்ராங்கான ஒருத்தனாக தான் இருக்கான். ஃப்யூச்சரில் அவன் நமக்கு கண்டிப்பாக பிரச்சனையாக இருப்பான். உங்களோட நிலமை நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னு இவன் ஃபோனில் கேட்குறப்ப அவனுக்கு எதிரில் ஃபோனில் பேசுகிற ஆள் ஹீரோவோட ஸ்கூலில் தான் இருக்கான்.
ஒருவேளை அந்த இடத்த யாராவது அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா, அத பாதுகாக்கணும்னு தான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டையும் லீடாங்கி அங்க விட்டுட்டு வந்திருப்பான். அவங்கள அடிச்சு முட்டி போட வச்சுட்டு தான் இப்போ ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கான் அங்க போனவன். இந்த 2 பேர் மட்டும் இல்ல, அந்த ஸ்கூல்ல இருக்க மொத்த மெம்பர்ஸையும் இவன் ஒருத்தன் மட்டும் தனியா காலி பண்ணியிருக்கான். இவன் பங்குக்கு இவனும் ஒரு மான்ஸ்டரா தான் இருக்கான். நல்ல வேலை தான் பண்ணேன். நான் இங்கே இவன பார்த்துக்கிறேன்னு டேனியல் ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு கடைசியா ஏதாவது வார்த்தை இருக்கான்னு கேட்டுட்டு அவன் அமைதியா இருக்கறத பார்த்து இவன் கண்ண நோண்டுறதுலேருந்து நான் ஆரம்பிக்க போறேன்னு பேசுறான். இங்க போர் அடிக்கிறதுக்காக கேங் ஒர்க் போற ஸ்டூடண்ட்ஸ்ல இவனும் ஒருத்தன் கிடையாது. இவன் ஒரு உண்மையான கேங்ஸ்டர். பட் கடைசி நேரத்துல இவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அது இவனுங்களோட டாப் லீடர் கிட்ட இருந்து தான். "எதுக்காகடா நீ சூஹியான் அட்டாக் பண்ற? நான் உனக்கு ஆர்டரே குடுக்கலையேன்னு" இவன் பேசுறப்ப, "சூஹியான் ரொம்பவே ஆபத்தானவன் மாரி தெரியுது பாஸ். அவனுக்கு அதிகமா டைம் குடுத்தா நமக்கு நெறைய ஆபத்து குடுப்பான். நம்ம இவன இப்பயே ஹேண்டில் பண்றது தான் நல்லதுன்னு" இவன் பேசுனான். நான் ஃபோன்ல பாஸ் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதுமே, இவன் என்ன ஏதுன்னு கூட கேட்காம அப்படியே அந்த இடத்துல அவன விட்டுட்டு கிளம்பிட்டான். சூஹியான் உயிரோட இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னு சிஸ்டம் ஒரு குவெஸ்ட் குடுத்துருக்கும். இப்ப இவன் உயிரோட இருக்காங்கிறதுனால குவெஸ்ட்டுக்கு ரிவார்டா ஒரு கோல்டு கார்டு கிடைச்சிருக்கு இவனுக்கு. இதுல நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த லீடருக்கு இங்க நடக்கிற விஷயம் எதையுமே நோட்டீஸ் பண்ணல. ஆனா அவனுக்கு இவன் சூஹியான் கூட சண்டை போட்டிருக்காங்கிறத தெரிஞ்சு அத தடுத்து நிறுத்தியிருக்கான். என்னோட கெஸ் கரெக்ட்டா இருந்தா, அவன்கிட்டயும் ஹீரோ யூஸ் பண்ற மாதிரி அவன் டீம்மேட்ஸ் மேல யூஸ் பண்ற ஒரு கேமரா எபிலிட்டி இருக்கணும். ஹீரோ இந்த சிஸ்டம் இவனுக்கு கிடைச்ச புதுசுல யோசிச்சிருப்பான் இந்த கேமோட ஃபைனல் பாஸ் யாரா இருப்பாங்கிறத. இந்த கேம்ல இருக்கிறது ஒரு ஃபைனல் பாஸா இல்லாம, ஒரு செஸ் கேம் மாதிரி. இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி விளையாடுற 2 இண்டிவிஜுவல்ஸ்க்கு நடுவுல நடக்கிற யுத்தமா இது இருந்துச்சுன்னா, சிஸ்டமை யார் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணி ஜெயிக்கிறாங்கங்கிற மாரியான ஒரு யுத்தமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஹீரோவ மாதிரியே இன்னொரு சிஸ்டம் வச்சிருக்க ஆளு நார்த் டெரிட்டரியோட லீடரா இருப்பான்னு நான் நெனைக்கிறேன். இப்போ வரைக்கும் சரியா அது கன்ஃபார்மா தெரியல. ஆனா இவன அடிச்சு அப்படியே விட்டுட்டு போல. இந்த லீடர பார்க்கறதுக்கு இவனையும் இழுத்துட்டு போயிருக்கானுங்க. அந்த ஊர்ல இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பில்டிங்ல ஒரு பணக்கார மாரி லக்ஸூரியஸான லைஃப்ப வாழ்ற அவனுங்களோட லீடர். இவனோட பேரு ஜூயூன். ஹீரோவ விட அவன் உருவத்துல எவ்வளோ பெருசா இருக்கான்னு பாருங்க. அந்த லீடர் இவனுக்கு ஒரு ஆப்ஷன் குடுக்குறான். "ஒண்ணு எங்க நார்த் டெரிட்டரிக்கு கீழ வந்துரு, இல்லாட்டி இங்கேயே செத்து போயிருன்னு." அதுக்கு எதிர்ல இருக்க ஹீரோ, "உங்களுக்கு கீழ நான் வரணுமா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க எனக்கு கீழ வேலை செய்யுங்கன்னு" அவன்கிட்டயே திமிரா பேசுறான் இந்த இடத்துல. இங்க வேலை பார்க்க மாட்டானா? இங்கேயும் முதலாளியா தான் இருப்பானா? அதுவும் உங்களுக்கு முதலாளியா தான் இருப்பானா? ஏன்னா உங்க மூஞ்சி பிடிக்கலையா? இவன் இவ்வளோ தைரியமா பேசுறதுக்கு காரணம் இவன் கிட்ட கிளவுட் காப்பி இருக்கு. இத வச்சு இந்த லீடரையே காப்பி பண்ணிட்டா, லீடர மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு இவன் கிட்டயும் இருப்பான். இவன வச்சு ஃபியூச்சர்ல நெறைய சாதிக்கலாம்னு நெனைக்கிறான். அந்த தைரியத்துல தான் இவ்வளோ திமிரா இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கான். ஆர்டிஸ்ட்டே இந்த இடத்துல ஒரு நோட் எழுதி போட்டிருக்காரு. ஜோஹன் அம்மாவை விட இவன் மிகப்பெரிய குருடனா இருக்கான்னு. இந்த கிளவுட் இவன காப்பி பண்றேன்னு ட்ரை பண்ணி அவன் மேல மோதி கீழ விழுந்துருச்சு. "என்னால காப்பி பண்ண முடியல மாஸ்டர். என்ன மன்னிச்சிருங்கன்னு" அந்த கிளவுட் கடைசி நேரத்துல கைய விரிச்சிருச்சு. "சூஹியான், இப்ப நீ என்னடா சொன்ன? நான் உனக்கு கீழ வரணுமான்னு" அந்த லீடர் கேட்கிறப்ப, நம்மாள் அடுத்த செகண்ட் கொஞ்சம் கூட கூச்சமே படாம அவன் முன்னாடி மண்டி போட்டு, "நான் என்ன பண்ணேன்னு தெரியலங்க. ட்ரங்க் ஸ்லிப் ஆயி அப்படி உளறிட்டேன். நான் மட்டும் இல்ல, என் பரம்பரைக்கே உங்களுக்கு கீழ ஒர்க் பண்ண தான் ஆசை. இனிமேல் எப்படி நாய் மாரி உங்களுக்கு வேலை செய்றேன்னு மட்டும் பாருங்க." நான் அங்கேயே டோட்டலா ஃப்ளாட்டா விழுந்துட்டான். அப்புறம் ஒரு சின்ன அப்டேட் நண்பர்களே. 2 லாங் வீடியோஸ்ல ஒர்க் போய்க்கிட்டு இருக்கனால டெய்லி வீடியோ போட முடியல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொஸ்டிசம் வீடியோ வர மாரி இருக்கும். இடையில கேப்ல லீவா எடுத்துக்கிற ஒரு நாள், அந்த நாள்லயுமே லாங் வீடியோக்காக எடிட்டிங் ஒர்க் அண்ட் ஆடியோ ரெக்கார்டிங் போய்க்கிட்டு தான் இருக்கு. ஸோ என்னடா டெய்லி வீடியோ வரலையேன்னு பார்க்காதீங்க நண்பர்களே. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஒரு 2, 3 நாளுக்குள்ள அந்த லாங் வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுறேன். இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.